சத்துணவு அங்கன்வாடி திட்டங்களில் காலி பணியிடங்களை நிரப்புதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு சத்துணவு அங்கன்வாடி கூட்டமைப்பு சார்பில் அங்கன்வாடி பணியாளர்கள் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான கள்ள தகவல்களோடு செய்தியாளர் ரேவதி இணைந்திருக்கிறார். ரேவதி, என்ன நடக்கிறது? முழுமையான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தமிழ்நாடு சத்துணவு அங்கன்வாடி பணிகளை பொறுத்தவரை காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அங்கன்வாடி பணிகளில் பணிபுரியக்கூடிய பெண்கள் பலர் ஏற்கனவே 2 தினங்களுக்கு முன்பு எழும்பூர் பகுதியில் பெரிய போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த நிலையில் இன்றைய தினம் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் இந்த மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட இந்த பணியாளர்கள் ஒன்றிணைந்து பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். குறிப்பாக சத்துணவு அங்கன்வாடி பணியாளருக்கு இளநிலை உதவியாளர் நிலையில் 19,500, சமையலர் உதவியாளருக்கு அலுவலக உதவியாளர் நிலையில் 15,700 அடிப்படையில் காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும். அரசு துறை காலி பணியிடங்களை நிரப்பும் பொழுது 10 ஆண்டு பணி முடித்த தகுதியுள்ள சத்துணவு அங்கன்வாடி பணியாளர்களை 50% எடுக்க வேண்டும். சத்துணவு அங்கன்வாடி திட்டங்களில் உள்ள 60,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும். ஓய்வூதியருக்கு அகவிலைப்படி தேசிய மருத்துவ காப்பீடு, அரசு ஊழியர்களுக்கு உள்ளது போல் மகப்பேறு விடுப்பு, மாதவிடாய் கால விடுப்பு உள்ளிட்ட விடுப்புகளை அளிக்க வேண்டும். அங்கன்வாடி கோடை விடுமுறை அளிக்க வேண்டும். தற்காலிக பணிக்காலத்தில் பிழைப்பூதியம், உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி பணிக்கொடை 10 லட்சம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த போராட்டத்தை தொடர்ந்து அவர்கள் நடத்தி வரக்கூடிய நிலையில் துறை தரப்பிலிருந்து பேச்சுவார்த்தைக்கு அழைக்க இருப்பதாகவும், பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிவடைந்தால் இந்த போராட்டத்தை கைவிடுவோம், இல்லை என்றால் தொடர்ந்து தீவிரமாக போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று இந்த ஊழியர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் பேச்சுவார்த்தை இருக்கக்கூடிய காரணத்திற்காக காவல்துறையினர் கைது செய்ய இருக்கிறோம் என்று தெரிவித்தவுடன் எந்தவித பிரச்சனையும் இன்றி காவல்துறையினர் கைதுக்கு ஒத்துழைத்து தற்பொழுது அங்கன்வாடி பணியாளர்கள், அதாவது போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த 300க்கும் மேற்பட்ட அங்கன்வாடி பணியாளர்களை கைது செய்து காவல்துறையினர் அழைத்து சென்றிருக்கின்றனர். தொடர்ந்து துறை சார்ந்த பேச்சுவார்த்தைக்கு பின்னர் போராட்டம் தொடருமா அல்லது சுமூக முடிவு எட்டப்படுமா என்பது தெரிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ரேவதி.